பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 71 அதிகாரம் 8 வசனம். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரைஸ் தி லார்ட் அவருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. நீங்கள் நன்றி சொல்லும்போது அந்த நாளுக்குண்டான வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு நீங்கள் எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுடைய நாமத்தை துதித்து பாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்யும் அற்புதமான ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் இதை செய்தீங்களே அப்படின்னு நீ துதிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு செய்த எல்லா காரியத்திற்காகவும் நீங்கள் நன்றி சொல்ல பழகிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்குங்க. வேதத்தை கவனிக்கும்போது சங்கீதம் 35:28 வாசிச்சிங்கன்னா, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். இன்றைக்கி அநேக நேரத்தில் இன்றைக்கி ஜனங்கள் தேவனை துதிக்கிறதில்ல. ஆராதனையில் ஆலயத்திற்கு வருகிறோம், ஆனால் தேவனை துதிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கறதில்லை. பிசாசானவன் அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, தேவனுடைய மகத்துவத்தை எப்பொழுது பாட ஆரம்பிக்கிறீர்களோ, தேவனுடைய மகத்துவங்களை எப்பொழுது உங்களுடைய நாவில் இருந்து நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்களோ, அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வாசல்கள் திறக்கப்படுகிறது. இன்றைக்கு சத்துருவானவன் என்ன செய்கிறான்? அந்த வாசல்கள் திறக்கக்கூடாதபடிக்கு உங்களை பிரைஸ் தி லார்ட் உங்கள் நாவை கட்டி வைத்திருக்கிறான். தாவீது சொல்லுகிறான், நாள் முழுவதும் உம்மை துதிப்பேன். அப்படின்னா தேவன் செய்த நன்மைகளை நன்றி சொல்லிகிட்டே இருங்களேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நிறைவேறாத காரியங்களை தான் நம்ம பேசுகிறோமே தவிர, நிறைவேறின அல்லது தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் பேசுகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதை உங்கள் நாவினால் அறிக்கை பண்ணுங்க. அதற்குள் தேவனுடைய மகத்துவம் இருக்கிறது. அதற்குள் உங்கள் அற்புதம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 71:15 பார்த்தீங்கன்னா, என் வாய் நாள்தோறும் உம்முடைய நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துங்க. நான் சொல்லுவேன், கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலைகள்லையும் தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலையிலையும் உம்மை துதிக்க, உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அற்புதங்கள் நடக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.